Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2ல chapter 3 proportional reasoning 2ல page number 60 onwards நம்ம பார்க்க போறோம். 60ல page number 60ல pie chart தான் நம்ம பார்க்க போறோம். Okay, pie chart is the new topic. So what is pie chart? பை சார்ட்னா நம்ம வந்து பையெலாம் சாப்பிட்ருப்போம். ஓகேயா, ஆப்பிள் பை, ப்ளூபெர்ரி பை, அந்த மாதிரி பையெலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த பை ஷேப்பில் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேயா, இந்த ஷேப் ஆஃப் அ பை. பைனா என்ன? இட்ஸ் அ சர்க்குலர் ஷேப்பு. பை வந்து உங்களுக்கு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ சர்க்குலர் ஷேப்பில் டேட்டாவை வந்து கிராஃபிக்கலாக எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்சைட் அ சர்க்கிள். Okay, so what is pie chart? Pie chart na, it's a way of showing how something is shared or divided. நம்ம இந்த proportional reasoningல ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எப்படி டிவைடாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறது தான் வந்து பை சார்ட்ன்றது. ஓகே, இட்ஸ் அ வே ஆஃப் ஷோயிங் ஹவு சம்திங் இஸ் ஷேர்ட் ஆர் டிவைடட். தென் இட் ரெப்ரசன்ட் டேட்டா ஸ்லைசஸ் ஆஃப் அ ஹோல். இப்போ வந்து இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் வந்து ஒரு பை கொடுத்துருக்காங்க. அந்த பையில் ஸோ திஸ் இஸ் த பை. அதில் வந்து ஒரு ஸ்லைஸை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறது தான் வந்து பை சார்ட். ஓகே, இட்ஸ் ஐடியல் ஃபார் விஷுவலைசிங் பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல் ரிலேஷன்ஷிப். மீனிங் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம பொதுவாகவே இம்மீடியட்டாக திங்க் பண்ணுறது என்னது? பீஸா இல்லையா? ஸோ பீட்சாக்கு பதில் நம்ம பையை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃப்ராக்ஷன்றது என்னது? ஃப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் பார்ட் ஆஃப் அ ஹோல். கரெக்ட்? ஃப்ராக்ஷன் இஸ் பார்ட் பை ஹோல் இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன ஸ்லைஸ் வந்து ரெப்ரசன்ட்ஸ் வாட் காம்போனன்ட். ஓகே, ஈச் ஸ்லைஸ், ஒவ்வொரு ஸ்லைஸும் எந்த காம்போனண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது கிராஃபிக்கலாக அப்படின்றத தான் வந்து நம்ம பை சார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு பை சார்ட்ன்றது இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ பை. பை இஸ் நத்திங் பட் அ சர்க்குலர் ஷேப். ஓகேயா? ஸோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் எப்படி வந்து அந்த காம்போனன்ட்ஸ்லாம் டிவைடாக இருக்குது, இன்னும் என்ன ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறது தான் வந்து பை சார்ட்ன்றது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ண போகிறோம்? யூஸிங் சம் ஆங்கிள் இல்லையா? சம் ஆங்கிளில் அது டிவைட் ஆகிருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? சர்க்கிளுக்கு எப்பயுமே டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? The total angle of a circle is 360 degree. Okay, in 6th standard we have learnt about it. The total angle in a circle வந்து complete angle றது 360 degree இல்லையா? So the total angle is 360. ஓகே, இல்லைனா வந்து இதை எப்படி சொல்லலாம்? 100%ன்னு சொல்லலாம். ஓகே, 100%னா இட் இஸ் ஃபுல். 100% இஸ் ஃபுல். ஸோ டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி அப்படின்னு. அப்போ பார்ட் ஆஃப் அ ஹோல்னா என்ன? எப்பயுமே வந்து நம்ம போடும்போது டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிக்கணும். அதில் அந்த பர்டிகுலர் பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் மேக் பண்ணிக்கணும். மல்டிப்ளைட் பை 360 டிகிரி பண்ணணும். 360 டிகிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த பை சார்ட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான் வந்து பை சார்ட்டு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூஸிங் எ பை. அது மீனிங் ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம போடுறது தான் வந்து பை சார்ட்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஈச் ஸ்லைஸ் ரெப்ரசன்ட் ஒன் காம்போனன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்லைஸை வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த சர்க்கிள்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? இப்படி தான் அப்படின்னு எப்படி வந்து அந்த சர்க்கிளை டிவைட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும் இல்லையா? என்ன பேசிஸில் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அவுட் தி ஆங்கிள். ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம டிவைட் பண்ணுறோன்னா அப்போ ஆங்கிள் தெரிஞ்சாதான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலான ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் ஈச் டேர்ம் கொடுத்துருக்கிற ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலான ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 60ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கிரியேட் திஸ் பை சார்ட். பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பை சார்ட். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த பை சார்ட்டை மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி பை சார்ட். Here is a table showing the grades scored by the students. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கிரேட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பை சார்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த பை சார்ட் மாதிரி இருக்கும்.
ஓகே, ஸோ இதை மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளே ட்ரா பண்ணணும்னா எப்படி ட்ரா பண்ணுறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ கிரேட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ABCDE கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கிரேடும் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் ஏ வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, கிரேட் பி 10 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் சி 8 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் டி 6 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிரேட் இ 4 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் ஆர் ஒரு டேர்முக்கும் நம்ம ரேஷியோ எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம தனியா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் தனித்தனியா நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி? ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி, அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற ரேஷியோ நம்ம எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ என்ன ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க? இட் இஸ் 12:10:8:6:4. ஒன்னும் பண்ணல. கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி, கிரேட் டி, கிரேட் இ அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ரேஷியோல எழுதியிருக்கேன். 12:10:8:6:4. இப்போ எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதலாமா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? டிவைடட் பை 2 பண்றேன். 12 divided by 2 is 6, 10 divided by 2 is 5, 8 divided by 2 is 4, 6 divided by 2 is 3 and 4 divided by 2 is 2. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரேஷியோ கிடைச்சிருச்சு. ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி ஃபார்முலா என்ன? ஒவ்வொரு டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இன்டு த டோட்டல். இப்போ நம்ம சர்க்கிள்ல தான் எடுக்க போறோம் டோட்டலா. ஸோ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? இப்போ சர்க்கிள்க்கு 360 டிகிரி. கரெக்டா? சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. ஸோ டோட்டல்னு நம்ம இங்க எடுத்துக்க போறது 360 டிகிரி. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். கிரேட் ஏ ஓட ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் divided by sum of the ratios into total. Okay, இப்ப sum of the ratios நமக்கு தெரியணும். sum of the ratios என்னது? 6 plus 5 plus 4 plus 3 plus 2 which is equal to 6 and 4 add பண்ணிக்கலாம் 10. 3 plus 2 is 5, 5 plus 5 is 10. So 10 plus 10 is 20. So sum of the ratios எவ்வளவு வருது? 20 வருது. அப்ப first angle என்ன வரும்? First term is 6 divided by 20 into total. Total என்றது ஒரு சர்க்கிள்க்கு is 360 degree. Angle தானே கண்டுபிடிக்க போறோம். So the total angle is 360 degree. 0, 0 gets cancelled. 36 by 2 is 18. 6 into 18. 6 8s are 48. Carry over 4. 6 1s are 6 plus 4 108. So 108 degree வரும். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு. நார்மலா காமனா ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா angle is equal to, இங்க இருக்கு இந்த ஃபார்முலா, angle is equal to each angle கண்டுபிடிக்கிறதுக்கு the value of the component divided by total number of components into 360 degree. ஓகேவா? So value of the component தான் first one. இப்ப grade Aக்குனா வந்து value of the component 12. இது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல simplest formula எழுதியிருக்கோம். simplest formula எழுதாமலும் நீங்க போடலாம். ஆனா வந்து the sum of the ratios change ஆகும். அது மாதிரி each term வந்து change ஆகும். But finally வர angle வந்து same தான் இருக்கும். Okay, so value of the component divided by the total number of components, meaning எல்லாத்தையும் நீங்க add பண்ணிக்கணும் sum of the ratios into 360 degree. Okay, இந்த formula வச்சும் நீங்க போடலாம். இல்ல நமக்கு தெரிஞ்ச எப்பயும் obvious ஆன formula என்ன? The first term divided by sum of the ratios into total. எது வச்சு வேணாலும் போடலாம். ஓகேவா? இப்போ ஒண்ணுத்துக்கா நம்ம வந்து தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கலாம். டேப்லர் காலம் மாதிரி போட்டா it will be easier for us. ஓகே, ஸோ கிரேட் என்னென்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரேட்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஆங்கிளை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையானது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரேஷியோ. ஓகே, ரேஷியோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 6:5:4:3:2. Sum of the ratios already நம்ம கண்டுபிடிச்சோம். 6 plus 5 plus 4 plus 3 plus 2 is equal to 20. ஓகே, இப்போ ஒரு கிரேடுக்கா நம்ம கண்டுபிடிக்கணும்.
கிரேட் ஏல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 6ன்னு வச்சிருக்கோம் இல்லையா 6. அப்ப ஆங்கிள் என்னது இந்த இடத்துல நம்ம போடலாம். ஸோ த ஆங்கிள் இஸ் 6 by sum of the ratios is 20 into 360 degree. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல வந்து 12 தான் கொடுத்துருக்காங்க கிரேட் ஏக்கு, ஏன் நம்ம 6 போட்டிருக்கோம்னா ஏன்னா நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். அப்படியேவும் போடலாம். ஓகேவா, நான் அப்படியே வேணா ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 12:10:8:6:4 ஆட் பண்ணோம்னா 40 வரும் சம் ஆஃப் த ரேஷியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேட் ஏ ஓட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் 12/40 into 360 degree. ஓகே, ஸோ 36ம் 4ம் வந்து 9 times 12 into 9 is 108 degree. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல போட்டாலும் என்ன வரும், 6/20 into 360 degree. 0 gets cancelled. 18 into 6 108 degree தான். ஓகேயா, ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதியும் போடலாம், இல்ல டைரக்டாவும் நீங்க போடலாம். எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ ஆங்கிள் ஏ, கிரேட் ஏக்கு ஆங்கிள் என்ன வந்தது, 108 degrees வந்தது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இந்த டேபிள்ல என்டர் பண்ணிக்கலாம். ஸோ த ஆங்கிள் இஸ் 108 degree. நெக்ஸ்ட் பி. பிக்கு வேல்யூ எவ்வளோ, 10 divided by 2 வந்து 5. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபார் பிக்கு வந்து ஆங்கிள் என்னன்னா செகண்ட் டேர்ம் இஸ் 5 divided by sum of the ratios 20 into 360 degree. 0 gets cancelled. 18 into 5 90 degrees. ஓகே, அந்த வேல்யூவை என்டர் பண்ணிக்கலாம் 90 degrees. நெக்ஸ்ட் வந்து சிக்கு கண்டுபிடிக்கணும். சிக்கு the ratio is 4. ஓகே, so C is equal to 4/20 into 360 degree. இது வந்து 18 வரும். 18 into 4, 4 8s are 32, carry over 3, 4 1s are 4 plus 3 7, 72 degrees. Next D. D the ratio is 3. Angle கண்டுபிடிக்கலாம். D is equal to 3/20 into 360 degrees. 18 into 3, 3 8s are 24, carry over 2, 3 1s are 3 plus 2 5, 54 degrees. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் இஸ் இ. ஈயோட டேர்ம்ஸ் என்ன, 2. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 2/20 into 360 degree. 10 வரும், அப்படியே கேன்சல் ஆனா 36 degree. ஓகேவா, ஸோ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம வந்து பை சார்ட் வரைய போறோம். பை சார்ட் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வச்சு வரைஞ்சுக்கணும். ஓகே, எனி ரேடியஸ் யூ கேன் டேக். ரொம்ப கம்மி ரேடியஸா நீங்க எடுக்காதீங்க. மினிமம் ஒரு 4 சென்டிமீட்டராவது எடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாக்குற மாதிரி கம்ஃபர்டபுளா வரையறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ 4 சென்டிமீட்டருக்கு நீங்க வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, மிட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சென்டர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சென்டரை தான் நம்ம மெயினா வச்சு நம்ம ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈச் ஸ்லைஸ், அந்த ஈச் ஸ்லைஸ்ன்றது என்னன்னா, ஈச் ஸ்லைஸ் இஸ் கால்ட் அ செக்டர். ஓகே, பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் அ செக்டர். கரெக்ட். ஸோ ஈச் ஸ்லைஸ் வந்து நம்ம வரைய போறது அதை வச்சுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சர்க்கிள், எனி ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இட்ஸ் அட்வைசபிள் டு டேக் த ரேடியஸ் as 4 சென்டிமீட்டர். காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. சென்டர் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு பை சார்ட் கரெக்டா வரும். இன்ஸ்டெட் ஆஃப் அ காம்பஸ் நான் வந்து ஒரு பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சென்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ் அ காம்பஸ் டு டிரா த சர்க்கிள் அண்ட் மார்க் த சென்டர் ஃபர்ஸ்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ சென்டரை வந்து மார்க் பண்ணிட்டீங்க. அந்த அதை வந்து ஏன்னு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் வரைஞ்சிருங்க. ஏபி. ரேடியஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. சென்டர்ல இருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் நம்ம வந்து ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து ரேடியஸ் இல்லையா. இதெல்லாம் நீங்க 6th படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிரா சர்க்கிள். செகண்ட் ஸ்டெப்பு சென்டர் வந்து மார்க் பண்ணிடுங்க. சென்டர்ல இருந்து ரேடியஸை வந்து வரைஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன் எதுக்கு வேணும், நம்ம ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்றதுக்கு வேணும். ஓகேவா,
ஸோ ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணி பாயிண்ட் ஏல வந்து ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்றீங்க. திஸ் இஸ் ஸ்டெப் 2. ஓகே, பாயிண்ட் ஏல வந்து ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்றீங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல 108 டிகிரி மெஷர் பண்றீங்க. ஓகே, அதை பாயிண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, தட் இஸ் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 108 டிகிரின்றது ஒன்றும் கிடையாது. ஃபார் கிரேட் ஏ, கிரேட் ஏவோட ஆங்கிள் வந்து 108 டிகிரி இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு செக்டரா வரைய போறோம். ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேடியஸை ரெஃபரன்ஸ் லைனை வச்சு ப்ரொட்ராக்டர் பிளேஸ் பண்ணி 108 டிகிரி பாயிண்ட் பண்ணிடுங்க. பாயிண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க அந்த சர்க்கிளோட அந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த 108 டிகிரின்றது என்னது? கிரேட் ஏ. ஓகேவா? இப்ப நம்ம இந்த செக்டர் ஃபார் கிரேட் ஏ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் கிரேட் பி வரைய போறோம். கிரேட் பி யோட ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. கரெக்டா? 90 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அதே ரெஃபரன்ஸ் லைன் யூஸ் பண்ண கூடாது. இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் லைன் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் லைன் என்னன்னா ஏபின்றது தான் ரெஃபரன்ஸ் லைன். இப்போ கிரேட் பி வரையறதுக்கு என்ன பண்றோம்? நம்ம நியூ ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கிறோம். ஏசிய வந்து இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் லைனா வைக்க போறோம். ப்ரொட்ராக்டரை ஏசில நம்ம பிளேஸ் பண்றோம். இஸ் தட் கிளியர்? ஏசில பிளேஸ் பண்ணி 90 டிகிரி வந்து பிளாட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து ஏடி. திஸ் ரெப்ரசன்ஸ் கிரேட் பி. ஓகே, கிரேட் பி இப்ப நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் இஸ் கிரேட் சி. கிரேட் சி வந்து 72 டிகிரிஸ். 72 டிகிரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப், அடுத்த ரெஃபரன்ஸ் லைன் மாறுது. இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் லைன் ஏசி இருந்ததா? இப்ப வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஏடி ஆயிடும். ஏடில ப்ரொட்ராக்டர் பிளேஸ் பண்ணி ஏடியோட அந்த ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் வந்து ஏல தான் இருக்கணும். ஓகேவா? ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் வந்து அந்த மிடில் ஒரு லைன் போட்டிருப்பாங்கல்ல குட்டி, அந்த லைன் வந்து ஏல இருக்கணும். ஏடில ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 72 டிகிரி மெஷர் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. தட் வில் பி கிரேட் சி. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லைனை மாத்தி 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 வரையணும். இப்ப வந்து நம்ம ஏஇ வரைஞ்சிட்டோம். ஓகே, ஏஇ ஈக்குவல் டு 72 டிகிரி ஃபார் கிரேட் சி வரைஞ்சிட்டோம். இப்ப ஏஇ வந்து ரெஃபரன்ஸ் லைனா வச்சு நம்ம கிரேட் டிக்கு வரைய போறோம் ஃபார் 54 டிகிரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஏஎஃப் இப்ப ஜாயின் பண்ணிட்டோமா? 54 டிகிரிக்கு வரைஞ்சிட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்ப ஏஎஃப் ரெஃபரன்ஸ் லைனா வரைஞ்சி நம்ம வரையணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மீதி இருக்கிறது தான் அந்த லாஸ்ட் காம்போனன்ட் இ. இது வந்து நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஆல்ரெடி ஜாயின் ஆயிடும். அந்த ரிமைனிங் 36 டிகிரி வில் கிவ் யூ த லாஸ்ட் காம்போனன்ட் விச் இஸ் கிரேட் இ. ஓகே, இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து இதை கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க கலர் எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்டே வந்து அந்த பிக்சரை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஃபார் தி கிரேட்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இது புரியுதா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சென்டரை வந்து பிளாட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த சர்க்கிள் வரைஞ்ச உடனே சென்டரை வந்து நீங்க பாயிண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஃபார் ஈச் கிரேட் வந்து அந்த ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ற ரெஃபரன்ஸ் லைன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட் பை சார்ட் லைக் திஸ். இந்த பை சார்ட் தான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலி வி டோன்ட் கலர் இட். ஓகேவா? இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இதோட நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சின்னு எழுதிடுவோம். ஓகே, கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி, கிரேட் இ, கிரேட் இன்னு எழுதுவோம். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் இட் அவுட்ல நான் வரைஞ்சே உங்களுக்கு காட்டுறேன். தென் இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகே, மூவிங் ஆன் டு ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ். ஃபிகர் இட் அவுட் பேஜ் நம்பர் 62. First question, a group of 360 people were asked to vote for their favorite season. Totally வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 360 people அப்படின்ட்டு. ஸோ டோட்டல் இஸ் 360. ஃபேவரட் சீசன் என்னன்னு கேட்குறாங்க. அவுட் ஆஃப் த 3 சீசன்ஸ் ரெய்னி, வின்டர் அண்ட் சம்மர் சீசனில் இதில் 90 லைக்ட் சம்மர் சீசன், 120 லைக்ட் ரெய்னி சீசன் அண்ட் த ரெஸ்ட் லைக் வின்டர் சீசன். வின்டர் சீசனோட வேல்யூ எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக்கிங் வின்டர் சீசன் டைரெக்டாக கொடுக்கல, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோனா டோட்டல் வந்து 360 பீப்புள் இல்லையா? அதில் பீப்புள் ஹூ லைக்ட் சம்மர் சீசன் வந்து 90, ரெய்னி சீசன் வந்து 120.
வின்டர் வந்து டோட்டல்ல இருந்து சம்மரையும் ரெய்னி சீசனையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா யூ வில் கெட் வின்டர் சீசன் இல்லையா? ஸோ 360ல இருந்து சம்மரையும் ரெய்னி சீசனையும் நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஓகே, விச் இஸ் 360 minus 210. 360 minus 210 வந்து 150 வரும். ஸோ பீப்புள் ஹூ லைக் வின்டர் சீசன் வந்து 150 பீப்புள் லைக் வின்டர் சீசன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேப்லர் காலம்ல போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சம்மர், செகண்ட் ஒன் இஸ் ரெய்னி சீசன், தேர்ட் ஒன் இஸ் வின்டர். ஓகே, இதுல சம்மர் சீசன் எத்தனை பேருக்கு பிடிக்குது? 90 people like summer season and 120 liked rainy season, 150 liked winter season. இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து டோட்டலும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏன்னா சம் ஆஃப் த ரேஷியோஸ் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ சம் ஆஃப் த ரேஷியோஸ்க்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 360 வருதுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து கீழே வந்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3 எவ்வளோ வருதோ அதை வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ ஈச் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் கண்டுபிடிக்க போறோம். சம்மர் இஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுக்கு நம்ம ரேஷியோன்னு எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 90:120:150 எழுதுவோம். இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னாலும் எழுதிக்கலாம், அப்படியே போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து இப்போ அப்படியே தான் போட போறேன். ஓகே, இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுனா என்ன ஆகும்? எல்லா ஜீரோஸும் கட் ஆயிடும். மோரோவர் நம்ம 3 டேபிள்ல டிவைட் பண்ணோம்னா 3:4:5 வரும். ஓகே, நான் அந்த மாதிரிலாம் போட போறது இல்லை, டைரக்டாவே போட போறேன். 90:120:150 தான் நான் எடுத்துக்க போறேன். ஸோ சம்மர்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 90 divided by sum of the ratios. Sum of the ratiosனா நான் அப்படியே எடுத்துக்கிறதுனால sum of the ratios எனக்கு 360 வருது into the total angle. Okay, total angle is 360 degrees. புரியுதா? First term divided by the sum of the ratios into 360 degree. இப்போ 360 cancel ஆயிடுச்சு. அப்ப சம்மரோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெய்னி சீசனோட ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரெய்னி சீசனோட ஆங்கிள் வந்து செகண்ட் டேர்ம் விச் இஸ் 120 டிகிரி டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ். இதுதான் வந்து சம் ஆஃப் த ரேஷியோஸ் இல்ல? Sum of the ratios is 360 into total angle. Total angle is 360 degrees. Okay, இந்த 360 வந்து sum of the ratios. இந்த 360 வந்து total angle. Difference தெரிஞ்சுக்கங்க. 360 cancel ஆயிடும். 120 degree. So for rainy season it is 120 degree. அதே மாதிரி winter seasonக்கு winter it is 150 by sum of the ratios which is 360 into total angle 360 degree. 360 cancel ஆயிடும். 150 degrees வரும். ஓகே, ஸோ அதே தான் நம்பர் ஆஃப் பீப்புளே தான் வந்து ஆங்கிளும் வருது. ஏன்னா சம் ஆஃப் த ரேஷியோஸ் வந்து 360 டிகிரி இருக்கிறனால. ஓகேவா? இப்போ இந்த டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி வந்து பை சார்ட்டா வரையறது அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? பை சார்ட் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we need to draw a circle using a compass. ஓகே, காம்பஸ் இல்லாமல் எனி சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இல்லைனா ஒரு பேங்கிள் யூஸ் பண்ணியோ வரையக்கூடாது. ஏன்னா we should know about the center. அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் வந்து நம்ம செக்டர்ஸ் வரையறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் பை சார்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சென்டர் வந்து ஏன்னு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து ரேடியஸ் வரையணும். ரேடியஸ்ன்றது என்னன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் ஒரு பாயிண்ட் எடுத்து அது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ரேடியஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அதுக்கு பேர் தான் வந்து ரேடியஸ். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் வரைய போகிறோம் சென்டர்ல இருந்து சர்க்கிளோட ஒரு பாயிண்ட்ல. ஓகே, அந்த ரேடியஸ் அது மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பின்னு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஏபின்றது தான் ரேடியஸ். இந்த ஏபி தான் வந்து நம்ம ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் லைனாக ஆக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ ப்ரொட்ராக்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரொட்ராக்டரை எடுத்து கரெக்டாக அந்த ஏபின்ற லைனில் நம்ம வைக்க போகிறோம். இதில் இந்த ப்ரொட்ராக்டரோட அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மிடில் வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்கல்ல, அந்த லைன் வந்து கரெக்டாக ஏல இருக்கணும்.
அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து அந்த 0 டிகிரி இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இந்த ஏபி லைனை வந்து டச் பண்ணணும். ஓகே, நவ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்மர் சீசனுக்குரிய ஆங்கிளை நம்ம வரைய போகிறோம். சம்மர் சீசனுக்குரிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏலேருந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. இது வந்து எதோடது, சம்மர் சீசனோடது. ஸோ சம்மர் சீசன் எழுதிக்கலாம். இந்த இதில் வந்து இந்த டூலில் வந்து வரைகிறது வந்து எழுதுறதோ வரைகிறதோ வந்து ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் இது வந்து டைம் எடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்மர் சீசன். ஓகே, சம்மர் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெய்னி சீசன் வரைய போகிறோம். இப்போ ரெய்னி சீசன் வரைகிறதுக்கு நம்மளுக்கு வந்து நியூ ரெஃபரன்ஸ் லைன் வேணும். ஓகே, ஏபியை ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது மீட் பண்ண பாயிண்ட்டை வந்து சின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏசியை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு, ஓகே, ஏசியை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு நம்ம அடுத்த ஆங்கிளை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இதுலேயும் வந்து ஏ தான் வந்து அந்த ப்ரொட்ராக்டரோட அந்த சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும், அந்த மிடில் லைனாக இருக்கும். ஓகே, ஏசியை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு ரெய்னி சீசனோட ஆங்கிள் எவ்வளோ, 120 டிகிரி. ஸோ 120 டிகிரியை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். வேர் இஸ் 120 டிகிரி, இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் 120 டிகிரி. இதை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஏலேருந்து அந்த அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ரெய்னி சீசன். ஆங்கிள் எவ்வளோ, 120 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 120 டிகிரி and this stands for rainy season. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம என்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாக வந்து அந்த லாஸ்ட் காம்போனண்ட் தான். ஆனால் வந்து ஆங்கிளை மட்டும் கடைசியாக குறிச்சிருங்க, விச் இஸ் 150 டிகிரி அண்ட் 150 டிகிரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த வின்டர் சீசன். ஓகேவா, அவ்வளோதான் பை சார்ட்டு. பை சார்ட்டுன்றது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நீங்கள் வந்து நீட்டாக எழுதிக்கங்க. இது வந்து இந்த டூலில் வந்து நீட்டாக எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள். என்னென்ன ஆங்கிள்ஸ் வருதோ அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிடுங்க. என்னென்ன சீசனோ அது என்ன காம்போனண்ட் நேமோ அந்த காம்போனண்ட்டையும் உள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண பாயிண்டில் வந்து நான் டி போட மறந்துட்டு அந்த டியும் போட்டுருங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஜாயின் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருங்க. இஸ் தட் கிளியர்? ரொம்ப சிம்பிள். பை சார்ட் வரைகிறது வந்து ரொம்ப சிம்பிள். Second question from the same page number 62. Draw a pie chart based on the following informations about viewers' favorite type of TV channel. ஓகே, ஸோ வியூவர்ஸ்க்கு பிடிச்ச டிவி சேனல் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் வந்து 50%, ஸ்போர்ட்ஸ் வந்து 25%, நியூஸ் 15% அண்ட் இன்ஃபர்மேஷன் 10%. இதில் எல்லாமே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டோட்டல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், ஆப்வியஸ்லி 100% தான் வரும். ஏன்னா ஃபுல் வேல்யூ அப்படின்றது 100% தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பேசுகிறோன்னா. இப்போ உங்களுக்கு இதில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணி பாருங்கள். 50 + 25 + 15 + 10 உங்களுக்கு வந்து 100% வந்துடும். ஓகேவா, ஸோ பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா அப்படியே வந்து சம் ஆஃப் த ரேஷியோஸ் வந்து நீங்கள் 100%ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரேஷியோ என்னது, ரேஷியோ வந்து 50:25:15:10%. ஓகே, எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜா 50:25:15:10. இதை வந்து நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத போகிறதுல நம்ம அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். சம் ஆஃப் த ரேஷியோஸ் வந்து 100. ஓகேவா, இப்படியே வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கால்குலேஷன் வில் பி மச் ஈஸியர். ஓகே, சம் ஆஃப் த ரேஷியோஸ் இஸ் 100. இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து டேப்லர் காலம் போடலாம். இப்போ வந்து டேப்லர் காலம் போடுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கீழே ஒன்றுன்னு எழுதிட்டு கூட நீங்கள் போடலாம். ஓகேவா, ஸோ ஃபேவரட் டைப் ஆஃப் டிவி சேனல் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட். செகண்ட் ஒன் வந்து ஸ்போர்ட்ஸ். தேர்ட் ஒன் நியூஸு. ஃபோர்த் ஒன் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஒன்றுத்துக்கும் நம்ம இப்போ வந்து தனித்தனியாக ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பர்சன்டேஜ் வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ 50% ஃபார் என்டர்டெயின்மெண்ட், 25% ஃபார் ஸ்போர்ட்ஸ்,
15% for news and other informations வந்து 10%. இவன் ஒன்றுக்கும் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இன்டு த டோட்டல் ஆங்கிள். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனால டோட்டல் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. பை சார்ட் வரைகிறதுக்கு எப்பயுமே வந்து 360 டிகிரி தான் டோட்டல் ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ entertainment is equal to angle for entertainment is equal to first term is 50 divided by sum of the ratios is 100 into total angle 360 degree. Okay, so இப்போ வந்து 50% சொன்னாலே half of the total angle தான் அர்த்தம் இல்லையா? நம்ம 50%க்கு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 1/2ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம் ஃப்ராக்ஷன் இன் டிஸ்கைஸ்ல. அப்படியே வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 50/100ன்றது 1/2ன்னு வரும். இப்போ 360 டிவைடட் பை 2 வந்து 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபார் என்டர்டெயின்மெண்ட் த ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ? இட் இஸ் 25%. 25% ஆஃப் 360 டிகிரி. 25%ன்றது 1/4. நீங்கள் அப்படியும் போடலாம், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுனாலும் போடலாம். ஸோ 25/100 இன்டூ 360 டிகிரி. 25/100னா 4. இட் இஸ் 1/4 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ 360யும் 4ஐயும் கேன்சல் அவுட் பண்ணணும்னா யூ வில் கெட் 90 டிகிரி. ஸோ ஃபார் ஸ்போர்ட்ஸ் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து நியூஸு 15%. அப்போ 15/100 இன்டூ 360 டிகிரி. 0 gets cancelled. 15ஐயும் 10ஐயும் ஃபிஃப்த் டேபிளில் நம்ம டிவைட் பண்ணோம்னா 15 divided by 5 is 3. 10 divided by 5 is 2. இப்போ 36ஐயும் 2ஐயும் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். 36 divided by 2 is 18. அப்போ 18 into 3 வந்து 3 8s are 24. Carry over to 3 1s are 3 plus 2 is 5. 54 degrees. ஓகே, இந்த ரிமைனிங் ஆங்கிள் வந்து 360லேருந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு the percentage value 10 by sum of the ratios is 100 into 360 degrees. 0 gets cancelled. So 36 degrees வரும். Okay, so for entertainment the angle is 180 degree. For sports it is 90 degree. For news 54 degree. Information 36 degree. இதுக்கு வந்து நம்ம corresponding pie chart வந்து வரையலாம். ஓகேவா? pie chart வரையறதுக்கு first we have to draw a circle. Okay, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, சர்க்கிள் வரைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we have to mark the center as A. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் வரையணும். ரேடியஸ்ன்றது என்னது? சென்டர்ல இருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிளுக்கு ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து ரேடியஸ். ஓகே, அதுக்கு வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம் ஏபி. ஏபி இஸ் த ரேடியஸ். எதுக்காக இந்த ரேடியஸ் வரையணும்னா இது வந்து ஆக்ட்ஸ் as the reference line for the protractor for placing the protractor. protractor எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணலாம்னு இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வந்து ப்ரொட்ராக்டரை இந்த ஏபியில் வந்து நம்ம இப்போ பிளேஸ் பண்ண போகிறோம். ப்ரொட்ராக்டரோடைய மிடில் லைன் வந்து ஏல இருக்கிற மாதிரியும், ப்ரொட்ராக்டரோட ரெஃபரன்ஸ் லைன் ப்ரொட்ராக்டரோட 0 டிகிரியும் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன் ஏபியும் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னது? என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம வரணும். ஸோ 180 டிகிரின்றது இட்ஸ் அ செமி சர்க்கிள் இல்லையா? 360 டிகிரின்றது கம்ப்ளீட் சர்க்கிள். கம்ப்ளீட் சர்க்கிளோடைய ஹாஃப் தான் வந்து செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிள் 180 டிகிரி. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிடலாம். பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அதையும் ஏவோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அது மீட் பண்ண அந்த சர்க்கிளில் அது மீட் பண்ண பாயிண்ட்டை வந்து நம்ம சீன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏசியோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 180 டிகிரி. 180 டிகிரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால என்டர்டெயின்மெண்ட்னு ஃபுல்லாக எழுத வருது. கம்மியாக ஸ்பேஸ் இருந்ததுன்னா we cannot write. அதனால மற்ற இதுக்கெல்லாம் நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்போர்ட்ஸுக்கு எஸ், நியூஸுக்கு என், ஐக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ரொட்ராக்டரை வந்து ஏசியில் இப்போ பிளேஸ் பண்ணிக்கணும். இது வந்து அதோடைய மிடில் லைன் வந்து ஏல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரெஃபரன்ஸ் லைனும் இந்த 0 டிகிரியும் ஒரே இடத்துல மர்ஜ் ஆகிற மாதிரி வச்சுக்கணும்.
ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்போர்ட்ஸோட ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி கரெக்ட். ஸோ 90 டிகிரியை வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 90 டிகிரினா இந்த இடத்துல பிளாட் பண்ணணும். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திஸ் இஸ் 90 டிகிரி. 90 டிகிரி 90 டிகிரி இஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இல்லையா? ஸ்போர்ட்ஸும் நம்மளால ஃபுல்லாக எழுத முடியும் ஏன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும் இல்லையா? இந்த 90 டிகிரி வந்து சர்க்கிளில் எந்த பாயிண்ட்டை மீட் பண்ணிச்சோ அது வந்து லெட் அஸ் ரைட் இட் அஸ் டி. ஓகே ஸோ திஸ் இஸ் டி. இப்போ நெக்ஸ்ட் ப்ரொட்ராக்டரை வந்து ஏடியில் பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓகே ரெஃபரன்ஸ் லைன் சேம் தான், ஏடியில் பிளேஸ் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ ரெண்டும் merge ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூஸ். நியூஸ் எவ்வளோ 54 டிகிரி. 54ன்றது 50க்கும் 60க்கும் நடுவில் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. அது ரெண்டுத்துக்கும் மிடில் கொஞ்சம் லார்ஜர் லைன் இருக்கிறது 55 டிகிரி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் 54 டிகிரி. அதை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு அதையும் வந்து இப்போ நம்ம ஜாயின். ஓகே ஸோ திஸ் இஸ் 54 டிகிரி இதோட ஆங்கிள். ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூஸ். நியூஸுக்கு வெறும் என் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா ஸ்பேஸ் கிடையாது. இந்த ரிமைனிங் பார்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரிமைனிங் காம்பனன்ட் தட் இஸ் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் எவ்வளோ 36 டிகிரி. அதை வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 54 டிகிரி வந்து சர்க்கிளோட ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சு இல்லையா? அதை வந்து நம்ம ஈன்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் த லாஸ்ட் காம்பனன்ட் 36 டிகிரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ. ஓகே இதில் வந்து என்னன்னா நியூஸு, ஐனா இன்ஃபர்மேஷன். இஸ் தட் கிளியர்? ஓகே எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணிட்டு இதோட பை சார்ட் வந்து முடிஞ்சது. பை சார்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே ஜஸ்ட் வந்து அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ரொட்ராக்டரை வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் பேஜ் நம்பர் 62. அதோட கண்டினியூவேஷன் வந்து பேஜ் நம்பர் 63ல இருக்கு. ஓகே page number 62 and 63. Prepare a pie chart that shows the favorite subjects of the students in your class. You can collect the data of the number of students for each subject shown in the table. Each student should choose only one subject. Then write these numbers in the table and construct a pie chart. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டாக்கு வந்து பை சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ டோட்டலி வந்து 1 2 3 4 5 6 7 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன ஃபேவரட்டோ அந்த கவுண்ட் எடுத்து அதை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ என்ன வந்து அசியூம் பண்ணிக்கலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 வச்சுக்கலாம். ஓகே ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40. அந்த 40ல் நம்ம வந்து மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? அதனால மேக்ஸுக்கு தான் வந்து அதிகமாக நம்ம போட்டுக்கணும். ஓகே ஸோ மேத்துக்கு வந்து மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக்ஸ் மேத் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒகேஷ்னல் எஜுகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, சோஷியலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பிடிக்குது. பிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஸோ 10ன்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங் வந்து 5 வந்து சயின்ஸுக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து பை சார்ட் மேக் பண்ண போகிறோம். பை சார்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 14 தெரியும். ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இது பண்ணலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங்குவேஜ். லாங்குவேஜுக்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். இது வந்து ரேஷியோவில் எழுதணும்னா அப்படியே எப்படி எழுதுவோம்? 3:10:1:1:10:10:5 எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 3. 3 divided by the sum of the ratios. Sum of the ratios is nothing but the total number of students, which is 40 into the total angle. Total angle is 360 degree. Okay, so 0 gets cancelled. 36 divided by 4 is 9. 9 3s are 27. So for language angle வந்து 27 degrees. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ்.
ஆர்ட்ஸுக்கு வந்து இட் இஸ் 10 divided by 40 into 360 degree. இது எல்லாமே வந்து into 9 தான் வரும். 10 9s are 90 degree. நெக்ஸ்ட் வந்து ஒகேஷனல் எஜுகேஷன். அதுக்கு வந்து 1 சைல்டுக்கு தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1 divided by 40 into 360. இது கேன்சல் பண்ணணும் 9 வரும். 1 9s are 9. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒகேஷனல் எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸுக்கு வந்து the same 1 divided by 40 into 360 gives you 9 degrees. Okay. Next வந்து physical education. Physical educationக்கு 10 students like it. அதனால 10 divided by 40 into 360. இது வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் 90 டிகிரிஸ்னு. அதாவது 360 by 40 வந்து 9 வரும். 9ஓட எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து மேத், நம்மளோட சப்ஜெக்ட். ஸோ மேத்துக்கு வந்து 10 சில்ட்ரன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 10 divided by 40 into 360 which is 90 degree again. நெக்ஸ்ட் வந்து 5 students like science. சயின்ஸுக்கு வந்து 5 divided by 40 into 360 9 வரும். 9 5s are 45 degree. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேப்லர் காலமில் எழுதிக்கங்க. எழுதிட்டு அதை வந்து நம்ம பை சார்ட்டில் போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ சர்க்கிள் வரைஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? சென்டர் ஏன்னு மார்க் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப்பு ரேடியஸ் வரைஞ்சிக்கணும். ஓகே, ரேடியஸையும் மார்க் பண்ணிடலாம். ஏபி இஸ் த ரேடியஸ். ஓகே, நவ் ஒரு காம்பனண்ட்டாக இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி லாங்குவேஜ். லாங்குவேஜோட ஆங்கிள் எவ்வளோ? 27 டிகிரி. ஸோ ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கலாம். ப்ரொட்ராக்டரை வந்து ப்ரொட்ராக்டரோட அந்த மிடில் லைன் வந்து ஏல வச்சுட்டு ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஏபின்னு வச்சுட்டு இப்போ ப்ரொட்ராக்டரில் நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ த ஆங்கிள் இஸ் 27 டிகிரி. 27 டிகிரின்றது 20 டிகிரிக்கும் 30 டிகிரிக்கும் நடுவில் இருக்கும். ஸோ 25 டிகிரி வந்து 20க்கும் 30க்கும் மிடில் இருக்கிற லைன் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் 25க்கு அப்புறம் ஒரு 2 லைனுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் பண்ணோம்னா we will get 27 டிகிரி. ஓகே, இப்போ 27 டிகிரியை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரம் பாயிண்ட் ஏல இருந்து இது ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ வி காட் 27 டிகிரி. இந்த மார்க்கிங்ஸ், இந்த ஆங்கிள் இண்டிகேஷனு, காம்பனண்ட் இண்டிகேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 27 டிகிரி ஃபஸ்ட்டு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த இது வந்து போய் அந்த சர்க்கிளில் மீட் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சின்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் லைன் ஏசியை வச்சுக்கணும். இப்போ ரெஃபரன்ஸ் லைன் மாறுது. ஓகே, நவ் த ரெஃபரன்ஸ் லைன் இஸ் ஏசி. ஏசியை சென்டராக வச்சு நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ் வந்து 90 டிகிரிஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரிஸ் இண்டிகேட் பண்ணணும். ஸோ 90 டிகிரிஸ் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. 90 டிகிரி இண்டிகேட் பண்ணதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 90 டிகிரி இண்டிகேட் பண்ணிச்சு. தட் இஸ் ஃபார் ஆர்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து வி ஜஸ்ட் ரைட் இட். இந்த 90 டிகிரி இண்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அது போய் வந்து அந்த சர்க்கிளில் மீட் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து டின்னு வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஏடின்னு ஒரு நியூ ரெஃபரன்ஸ் லைன் கிடச்சிருச்சு. ஏடின்ற ரெஃபரன்ஸ் லைனை வச்சு ஓகே, நெக்ஸ்ட் காம்போனண்ட்டை நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்போனண்ட் என்னது? ஒகேஷனல் குரூப் இல்லையா, ஒகேஷனல் ஸ்டடீஸ். ஒகேஷனல் ஸ்டடீஸ் வந்து 9 டிகிரிஸ். 9 டிகிரிஸ்ன்றது வந்து ரொம்ப குறைவு. ஸோ பிட்வீன் 0 and 10 டிகிரிஸ் இருக்கும். 10 டிகிரிக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறதுல நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் வரும் அது. ஓகே, ஸோ இவ்வளோ கம்மியாக வர்றது திஸ் இஸ் ஃபார் ஒகேஷனல். இந்த பாயிண்ட்டை வந்து ஈன்னு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் இ. ஓகே, லாஸ்ட் ஒன் இல்லை, நெக்ஸ்ட் இது ஒகேஷனல் குரூப்க்கு அப்புறம் சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸும் வந்து 9 டிகிரி தான். இப்போ வந்து ஏஇ பிகம்ஸ் த ரெஃபரன்ஸ் லைன். ஏஇ ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு 9 டிகிரி பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 9 டிகிரி. இப்போ அகெயின் ஜாயின் பண்ணணும்.
ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து எஃப், இந்த பாயிண்ட் வந்து எஃப். ஓகேவா? இப்போ ஏஎஃப் இஸ் த நியூ ரெஃபரன்ஸ் லைன். இப்போ இந்த நியூ ரெஃபரன்ஸ் லைனை வச்சு நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து 90 டிகிரியா, ஸோ 90 டிகிரியை வந்து இதில் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 90 டிகிரி இஸ் ஹியர். இப்போ அதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம ஜின்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஜி. இப்போ ஏஜி இஸ் த நியூ ரெஃபரன்ஸ் லைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேத் இண்டிகேட் பண்ண போகிறோம். நியூ ரெஃபரன்ஸ் லைன் வந்து நம்மளுக்கு ஏஜியா, கரெக்டாக வச்சு இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வர மாதிரி வைக்கணும் அந்த 0 டிகிரியை. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான். ஸோ மேத் ஆல்சோ 90 டிகிரி, 90 டிகிரியை இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணி ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஹெச். இது வந்து ஹெச். ஓகேவா? ஸோ ஏல ஸ்டார்ட் பண்ணோம், BCDEFGH, இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணியாச்சு. த லாஸ்ட் ஒன் இஸ் சயின்ஸ் 45 டிகிரி. அது வந்து நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரிமைனிங் காம்பனண்ட் வந்து அந்த ரிமைனிங் செக்டர் தான் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரிமைனிங் காம்பனண்ட். இது புரியுதா? இப்போ வந்து பை சார்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இண்டிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிடலாம். இண்டிகேஷன்னா என்னன்னா ஆங்கிள் என்ன, என்னென்ன காம்பனண்டோட நேம் எல்லாத்தையும் வந்து எழுதிடலாம். இஸ் தட் கிளியர்? இப்போ இந்த பை சார்ட்ல ஆங்கிள்ஸையும் காம்பனன்ட்ஸையும் இண்டிகேட் பண்ணிடலாம். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி லாங்குவேஜ். ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏபி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு அந்த ஆங்கிள் வந்து அங்கே நம்ம ஃபார்ம் பண்ண ஆங்கிள் வந்து ஃபார் த லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து இது வந்து 27 டிகிரி. நான் வெறுமனே எல் மட்டும் போடுறேன் ஃபார் தி லாங்குவேஜ். செகண்ட் ஒன் வந்து இஸ் ஃபார் ஆர்ட்ஸ். அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. தட் இஸ் ஃபார் ஆர்ட்ஸ். ஓகே, தி தேர்ட் ஒன் ரொம்ப கம்மியாக இருக்கு. தேர்ட் ஒன் இஸ் ஃபார் ஒகேஷனல் ஸ்டடீஸு, தட் இஸ் 9 டிகிரி. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து சோஷியல் சயின்ஸு, அதுவும் 9 டிகிரி. ஓகே, இதில் வந்து தேர்ட் ஒனுக்கு வந்து ஒகேஷனல் ஸ்டடீஸ் வந்து வி போடுறேன். ஃபோர்த் ஒன் சோஷியல் ஸ்டடீஸ்க்கு எஸ்எஸ் போடுறேன். ஓகே, ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் 90 டிகிரி. ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஇன்னு எழுதிக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேத். மேத்தும் 90 டிகிரி தான். ஓகே, தட் இஸ் ஆல்சோ 90 டிகிரி மேத். த லாஸ்ட் ஒன் வந்து ரிமைனிங் இருக்கிறது, அது வந்து ஃபார் சயின்ஸ் 45 டிகிரி. 45 டிகிரி சயின்ஸ். ஓகே, இதில் ஆர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக எழுதிக்கிறேன். பிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த இடத்துல வந்து அதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு எழுதிடலாம். பிஇனா ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த மாதிரி வேற என்ன எழுதியிருக்கோம்? எல் எழுதியிருக்கோம். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாங்குவேஜ். V stands for vocational studies. SS stands for social science. ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி கம்மி ஸ்பேஸ்ல எழுத முடியலன்னா ஷார்ட்டா எழுதிட்டு அப்படின்னா என்ன அப்படின்றத பக்கத்துல வந்து ஒரு கீ மாதிரி எழுதிருங்க. இப்போ எல்லாமே எழுதியாச்சு. லாங்குவேஜ் எல் அண்ட் பிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன், எஸ்எஸ் வந்து சோஷியல் சயின்ஸ், வி ஃபார் ஒகேஷனல் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் எழுதிட்டான். அவ்வளோதான் வந்து பை சார்ட். பை சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எப்பயுமே வந்து சென்டரை வந்து இண்டிகேட் பண்ணால் நம்ம மறக்கக்கூடாது. அடுத்தது ரேடியஸ். ரேடியஸ் தான் வந்து ரெஃபரன்ஸ் லைனாக ஆக்ட் பண்ணும். ஸோ ரேடியஸ் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் ஒரு ஒரு ஆங்கிளாக நம்ம வரைஞ்சிட்டு எல்லா ஆங்கிளையும் இண்டிகேட் பண்ணணும், எல்லா காம்பனன்ட்ஸையும் இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ கம்பல்சரியாக வந்து ஒரு பை சார்ட்ல இருக்க வேண்டியது என்னென்னா ரெஃபரன்ஸ் லைனோட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இண்டிகேட் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு ஒவ்வொரு ஆங்கிளையும் இண்டிகேட் பண்ணியிருக்கணும், ஒரு ஒரு காம்போனண்ட்டையும் நம்மள இண்டிகேட் பண்ணியிருக்கணும். இப்போ காம்போனன்ட் நேம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னும் போது ஷார்ட் அண்ட் ஃபார்ம் போட்டுட்டு அதோடைய ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அதோடைய எக்ஸ்பேண்டட் வேல்யூ, ஆக்சுவலாக எக்ஸ்பேண்டட் மீனிங் என்ன அப்படின்றதையும் பக்கத்தில் ரெஃபரன்ஸ்க்கு எழுதிடுங்க. ஓகே, இதுதான் வந்து பை சார்ட். இட் இஸ் வெரி சிம்பிள் டு டூ. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.